అత్యంత పాపాజనా యత్కించిద్దతే సత్యనుగుణం తాంబూలమవ్యాధికం గృహాణః కుసుమాది కించన తతో మార్గే నిబద్ధాంజలిః నాతిష్టం బతః యతోద్య విపులాం ఆర్తిం பிரஜாமி பிரபோ. குருவாயூரப்பனுடைய சன்னிதியில நாராயண நம்பூதிரி சுவாமி கோபாலன் மதுரைக்கு முதல்ல வந்தபோது நடந்த சரித்திரத்தை குருவாயூரப்பன் சன்னிதியில சொல்றார். இந்த கல்லிலே, ஏ குருவாயூரப்பா, நீ கிருஷ்ணனா இருந்து நீ மதுரா நகரத்துக்கு போற போது எத்தனையோ வேலைகள் உனக்கு தலையில பட்ட விழுந்து குண்டாசா கட்டினாய். ஒரு வேலையான சுதாமா கழுத்துல மாலை போட்டா, ஒரு கூனி ஊற்றி கழுத்துல சந்திரன் பூசினா மாறுதல. அது மாதிரி நானும் அன்னைக்கு ஏதாவது ஒரு தும்பப்பூ நாகப்பழம் இறந்த பழத்தை வச்சு நிற்காம கூட்டேன்னு பிரம்மான குசுமாதி கிஞ்சனதோ மார்கே நிபத்தாஞ்சலி நாதிஷ்டம் பதா. அன்னைக்கு நான் நிற்காம கூட்டேன்னு நாள் குருவாயூரப்பன் அன்னைக்கு நீ நிக்கலன்னு இன்னைக்கு என்ன அவனுக்கு தெரியும் நாள். அதுக்கு சொன்னாரா நம்பூதிரி, நான் அன்னைக்கு ஏதாவது ஒரு பூல ஒரு பழத்தை உன் கையில கொடுத்துருந்தேன், மறுபடியும் அம்மா வயத்துல பிறந்து இப்படி திண்டாடுவேன். அப்ப கல்லா இருந்த குருவாயூரப்பன் சொன்னாலா, நீ அன்னைக்கே எனக்கு பூவையும் பழத்தையும் கொடுத்து மோட்சத்தை அடைஞ்சிருந்தா நாராயணி ஆறு இருப்பான்னு காட்டாளா. அப்படி அவ இங்கிலீஷ் படிக்காம இருந்தா வெள்ளக்காரன் ஊரை விட்டுட்டு போகணும்னு நான் கேட்கிறேன். வெள்ளக்காரன் தான் வந்து என்னையும் வெள்ளக்காரனா வந்து பண்ண இருக்கிறாளா. நான் இந்த 10-15 வருஷத்துல நானும் வெள்ளக்காரனா பண்ணிருப்பேன். இந்து மதத்தை காப்பாத்திருக்கா. அவ வந்து அவ ஆங்கிலம் படிக்காம இருந்தா சுராஜ்யம் வந்திருக்குமோ. நாதிஷ்டம் பதஹ யதோத்ய விபுலா அமார்த்திம் பிரஜாமி பிரபோ. அவ சம்ஸ்கிருதம் படிக்கலன்னு சொல்றத இன்னமும் நான் நம்பல. அவன் நம்ப முடியாது. என்ன எத்தனை பெரிய விஷயத்த அவன் லலிதமா அப்படி உள்ள பூந்து எடுத்து சொல்றாள். அவன் அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாள். நல்லா படிச்சவாள். நான் படிச்சேன்னு சொல்லிக்க மாட்டாள். அதான் அடையாளம் இருக்கு. ஆமா, உபனிஷத்தை சொல்லித்தது அவிஜாதம் விஜானதாம் விஜாதம விஜானதாம். பிரம்மன் தெரியுமான்னு கேளுனார். 1938 தெரியும்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கலன்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தார். பிரம்மன் தெரியுமான்னு கேட்டா, அடேப்பா அது தெரியுமா, என்னவா நான் தெரிஞ்சுக்க முடியும், அப்படி கண்ணை மூடுறாரா அவளுக்கு தான் தெரியும். உபனிஷத்து தெரியும்னு சொல்றவன் தெரிஞ்சவனா இருக்க மாட்டான். தெரியலேன்னு சொல்றவாதான் வாஸ்தவமா தெரிஞ்சவாளா இருப்பாள். அப்படிப்பட்ட பெரிய மகாபுருஷா அவ பேசினதான் இன்னைக்கு எனக்கு திருப்தியாச்சு. என்ன புண்ணிய தினம். அவ விஸ்வகிருஷ்ணாமியே பேசணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். கவசா சுப்ராவன் நேற்றுக்கு பேசணும்னு சொன்னோம். அவளை பேசணும்னு சொன்னதே அவ சொன்னா இன்னைக்கு அவ பேசிவிட்டா போரும்னா. அவ அப்படி சொன்னா நானும் போருமோன்னு நினைச்சேன். என்னமோ என் மனசுக்கு போரும்னு தோணல. அவ பேசினாதான் எல்லாருக்கும் திருப்தியாக, என்ன போறதானே எல்லாரும் இருப்பேன். ஆகையினால அவ பேசினதுக்கு அப்புறம் தான் இப்ப திருப்தியா போச்சு. அங்குலிக பிரதானம் பூர்த்தியாச்சு. அவன் மங்களமா ஆச்சுன்னு இந்த அங்குலிக பிரதானத்தை நடத்துறதுக்காக அந்த சரஸ்வதி அம்மா லலிதாபத்மினி குடும்பத்துல இன்னைக்கு அங்க இருந்து பம்பாயில இருந்து பிளேன்ல வந்து குதிச்சிருக்காங்க. அவன் அங்கிருந்து வந்து குதிச்சு 10 மணிக்கு வந்துட்டேன் என்று சொல்லி அனுப்பிச்சு எத்தனை புஷ்பங்களை கொண்டு இன்னைக்கு ஒரே மண்டபங்கள்லாம் போட சொல்லி அவன் இப்படி பண்ணணும். இன்னும் அந்த ராமனிடத்துல இருக்கிற பக்தி